ஏன்னா இன்னைக்கு வெற்றி படங்களுடைய வெற்றி குறைஞ்சதுக்கு மிகப்பெரிய காரணமே நடிகர்களுடைய தலையீடு தான். அவங்க மட்டும் தலையிடாம இருந்தா தமிழ் சினிமா இன்னும் ஏராளமான வெற்றி படங்களை கொடுத்திருக்கோம். ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை சொல்ல முடியறது இல்லை. டைரக்டர் நினைச்சதை சொன்னாங்கன்னு சொல்லிட்டுனா, ஏன்னா அவங்க ஒரு படத்தை ஆரம்பிக்கும் போது அந்த டைரக்டர் தன்னுடைய சொல்லுவாங்களே மற்ற விவசாயம் பண்றவங்களாகட்டும் எல்லாராகட்டும் வெற்றி நிலத்தில் சிந்த நாம வேலை செய்யறோம் அப்படின்னு சொல்ற மாதிரி டைரக்டர் ஒரு படத்தை ஆரம்பிக்கிற அன்னைக்கு அது தன்னுடைய குழந்தை மாதிரி அதை கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்தி அதுக்கு ஒரு நல்ல ஒரு முழு உருவம் கொடுத்து அதை கொண்டு திரையில தான் எப்படி நினைக்கிறோமோ அதை கொடுக்கணும்னு நினைக்கும் போது அந்த குழந்தைய நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கையப்பிக்கிறது காலப்பிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் செய்யும் பொழுதுதான் அந்த படம் தொழில் படமா அமையுது. அது இல்லாம டைரக்டருடைய போக்குல நீங்க விட்டீங்கன்னு சொல்லிட்டுனா வெற்றியினுடைய சதவீதம், ஏன்னா நான் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்றேன், 50, 60, 70, 80, 90 எல்லாம் பாத்தீங்கன்னா வெற்றியினுடைய பர்சன்டேஜ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஒரு வருஷத்தில் 100 படம் 80 படம் வெற்றி அடையும். ஆனா வெற்றியினுடைய சதவீதம் எங்க குறைய ஆரம்பிச்சதுன்னா கதாநாயகனுடைய தலைவீட்டுக்கு அப்புறம் தான் குறைய ஆரம்பிச்சது. அடுத்ததாக தமிழ் சினிமால டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய பேர், எக்ஸ்பீரியன்ஸும் கமிட்மெண்ட்டும் ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய நம்மளுடைய ரெஸ்பெக்டட் டிஸ்ட்ரிபியூட்டர் திருப்பூர் சுப்பிரமணியன் சார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ப்ளீஸ் சார். ஐ ரிக்வெஸ்ட் லலித் குமார் சார் டு ஃபெலிசிட்டேட் ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். ஒரு படத்தினுடைய வெற்றி எங்க இருக்குன்னா, எத்தனையோ ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு நீங்க போவீங்க, இந்த மாதிரி ஈவெண்ட்டுக்கு போவீங்க, எல்லாம் போவீங்க. அந்த ஈவெண்ட்ல அந்த ஆடியோ ஃபங்க்ஷன்லாம் அந்த படத்துல கதாநாயகனா நடிச்ச நடிகரை பத்தி எல்லாரும் ஆஹா ஓஹோன்னு புகழுவாங்க. அப்படி புகழ்றதை விட எந்த ஒரு படத்தை டைரக்டரை பத்தி எல்லாரும் பேசுறாங்களோ அந்த படம் தான் வெற்றி படம். டைரக்டருடைய டேலண்ட பத்தி பேசினா மட்டும்தான் வெற்றி படம். அது நீங்க பார்த்திருப்பீங்க. 16 வயதிலே வரும்பொழுது பாரதிராஜா பத்தி தான் பேசினாங்க. ஒரு கமல் சாரை பத்தியோ ரஜினிகாந்த் பத்தியோ இல்ல ஒரு ஸ்ரீதேவி பத்தி யாரும் பேசல. பாரதிராஜா ஒரு சுவரில்லாத சித்திரங்கள் மௌனகையில் வரும்போது பாக்யராஜ் பத்தி மட்டும் தான் பேசினாங்க. ஒரு புலன் விசாரணை கேப்டன் வரும்போது செல்வமணி பத்தி தான் பேசினாங்க. சாட்சி சட்டமுறை வரும்போது சந்திரசேகர் சார் பத்தி தான் பேசினாங்க. ஜென்டில்மேன் வரும்போது சங்கரை பத்தி தான் பேசினாங்க. ஒரு அசுரன் விசாரணை வரும்போது வெற்றிமாறனை பத்தி தான் பேசினாங்க. இப்படி ஒரு படம் நீங்க பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி படங்கள் அத்தனையுமே டைரக்டர் பேசப்படக்கூடிய ஆளா இருக்கணும். டைரக்டர் பேசப்படக்கூடிய ஆளா இருக்கணும். நடிகர்கள் டைரக்டர் சொன்னதை கேட்டு வேலை செஞ்சாங்கன்னா போதும், அது எல்லாமே வெற்றி படமா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு வெற்றி படங்களுடைய வெற்றி குறைஞ்சதுக்கு மிகப்பெரிய காரணமே நடிகர்களுடைய தலையீடு தான். அவங்க மட்டும் தலையிடாம இருந்தா தமிழ் சினிமா இன்னும் ஏராளமான வெற்றி படங்களை கொடுத்திருக்கோம். ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை சொல்ல முடியறது இல்லை. டைரக்டர் நினைச்சதை சொன்னாங்கன்னு சொல்லிட்டுனா, ஏன்னா அவங்க ஒரு படத்தை ஆரம்பிக்கும் போது அந்த டைரக்டர் தன்னுடைய சொல்லுவாங்களே மற்ற விவசாயம் பண்றவங்களாகட்டும் எல்லாராகட்டும் வெற்றி நிலத்தில் சிந்த நாம வேலை செய்யறோம் அப்படின்னு சொல்ற மாதிரி டைரக்டர் ஒரு படத்தை ஆரம்பிக்கிற அன்னைக்கு அது தன்னுடைய குழந்தை மாதிரி அதை கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்தி அதுக்கு ஒரு நல்ல ஒரு முழு உருவம் கொடுத்து அதை கொண்டு திரையில தான் எப்படி நினைக்கிறோமோ அதை கொடுக்கணும்னு நினைக்கும் போது அந்த குழந்தைய நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கையப்பிக்கிறது காலப்பிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் செய்யும் பொழுதுதான் அந்த படம் தொழில் படமா அமையுது. அது இல்லாம டைரக்டருடைய போக்குல நீங்க விட்டீங்கன்னு சொல்லிட்டுனா வெற்றியினுடைய சதவீதம், ஏன்னா நான் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்றேன், 50, 60, 70, 80, 90 எல்லாம் பாத்தீங்கன்னா வெற்றியினுடைய பர்சன்டேஜ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஒரு வருஷத்தில் 100 படம் 80 படம் வெற்றி அடையும். ஆனா வெற்றியினுடைய சதவீதம் எங்க குறைய ஆரம்பிச்சதுன்னா கதாநாயகனுடைய தலைவீட்டுக்கு அப்புறம் தான் குறைய ஆரம்பிச்சது. தயவு செஞ்சு இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் ஈவெண்ட், ஏன்னா நான் பொதுவாக உங்களுக்கே தெரியும்
ஜாஸ்தி இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் கலந்துக்க முடியறது. ஏன்னா வெளியூர்ந்து வர வேண்டியது இருந்ததுனால லலித் வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அக்ஷய் முதல் நடிச்சிருக்கான், நீங்க வந்து அவசியம் ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொல்லி சொன்னாரு. அப்ப நான் சொன்னேன் கண்டிப்பா வரணுடு அப்படின்னு சொல்லித்தான் வந்தேன். நீங்க படத்தை பார்த்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. காலையில வந்த உடனே படம் பார்த்துட்டு தான் நேரம் நான் இங்க வந்தேன். டி சிவா கூட சொன்னாரு, அதாவது படம் பார்த்துட்டு யார்கிட்ட அசிஸ்டண்டா வேலை செஞ்சேன்னு சொல்லிட்டு கேட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்கவே வேண்டியதில்லை, படம் கேட்கவே வேண்டியதில்லை, படத்தை பார்த்தா தெரிய வெற்றிமாறன் அசிஸ்டன்ட் அப்படிங்கிறது. ஏன்னா வெற்றிமாறனுடைய சாயல் இருக்கு. ஆனா அந்த சாயல் எங்க இருக்குன்னு சொல்லிட்டுன்னா முழுக்க எல்லாத்தையும் படத்தோட கட்டி போட வச்சிடும். நடிகர்கள்னா எல்லாருமே அந்த பாத்திரமா தான் நடிச்சிருக்காங்க. கதாநாயகனாட்டும் கதாநாயகாட்டும் மற்ற கேரக்டர் ஆட்டும் எல்லாருமே வந்து இருந்துட்டு அந்த படத்தினுடைய பாத்திரங்களுக்கு தான் உயிர் கொடுத்துருக்கிறீங்க. பிரபு சாரோட ஃபோன் பண்ணி சொன்னாரு. பொதுவா பிரபு வந்து என்ன பண்ணுவாருன்னா ஏதாவது ஒரு அக்கேஷனா ஃபோன் பண்ணி ரொம்ப நல்லா விசாரிப்பாரு, எல்லாம் சொல்லுவாரு. இந்த படம் வந்து அவர் பார்த்துட்டாருன்னு நினைக்கிறேன். பார்த்துன்னு எனக்கு ஒரு மெசேஜ் போட்டு வந்தாரு, ஆனா நீங்க படத்தை பார்த்துட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நான் படம் பார்த்துட்டு நானும் சொன்னேன். அற்புதமா வந்து விக்ரம் பிரபுரத்துல பிரமாதமா பண்ணிருக்கு. ஏன்னா இந்த இவங்கெல்லாம் வந்து நம்ம பையனு கூட சொல்லக்கூடாது, பேர பசங்க மாதிரி இவங்கெல்லாம் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம மாதிரி இருக்கிறவங்க பெரியவங்க வந்து மனமாற அவங்களை வாழ்த்தணும். ஏன்னா அதுதான் வந்து தமிழ் பண்பாடு, அதுதான் வந்து அவங்க நம்ம மேல இருக்க மரியாதைக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரிதான் அக்ஷய் படத்துல இந்த படத்துல நீ வந்து புதுமுகமா இருந்ததுன்னா கூட அந்த புதுமுகங்கிற சாயல் கொஞ்சம் கூட தெரியல. அந்த அது எல்லாமே இதெல்லாம் காரணம் வேற யாரும் கிடையாது, நீங்களாம் கிடையாது, முழுக்க டைரக்டர் தான் காரணத்துக்கெல்லாம். ஆமாமா, டைரக்டர் வந்து தான் நினைச்சதை கொண்டு வந்துட்டாரு. அதுக்கு நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணீங்கன்னா நான் சொல்லுவேன் ஒழிய பிரமாதமா எல்லாருமே பண்ணிருப்பீங்க. ஒரு கேரக்டர் தனித்தனியா நான் சொல்ல எனக்கு தெரியல. நல்ல அற்புதமான ஒரு படத்தை கொடுத்துருக்கீங்க. டைரக்டர் இந்த மாதிரி டைரக்டருடைய படமா அடுத்த 2026 அப்புறம், ஏன்னா நான் தமிழ் சினிமா எந்த இடத்த நோக்கி இருக்குன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இதுவரைக்கும் 79 நான் சினிமாவுக்கு வந்தேன். ஏறத்தாழ 45 வருஷம் ஆகிப்போச்சு, 25-45 வருஷம் ஆகிப்போச்சு. நாங்க எல்லாருமே ஒரே காலகட்டத்தில் வந்தோம். அதுல வந்து தானு நானெல்லாம் வந்து ஆரம்ப காலத்துல இருந்து ஒரே பீரியட்லாம் சினிமாவுக்குள்ள வந்து இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கோம். இந்த வருஷம் மாதிரி ஒரு மோசமான ஒரு வருஷம் 2025 மாதிரி எந்த ஒரு வருஷமும் சினிமா வசூல்ல படத்தொழி இதழ் கிடையாது, ஒரு வருஷம் இல்ல. ஆனா இந்த வருஷம் ஜெயிச்ச எல்லா படமே டைரக்டர் படம் தான் ஜெயிச்சிருக்கு. இந்த வருஷம் ஜெயிச்ச ஒரு ஆர்டிஸ்ட் படம் எந்த படமே பெருசா ஜெயிக்கல, டைரக்டர் படம் தான் ஜெயிச்சிருக்கு. அதுல முத்தாய்ப்பா இந்த வருஷம் கடைசியில வரக்கூடிய கிறிஸ்துமஸுக்கு வரக்கூடிய இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா கண்டிப்பா அமையுங்கிறதா அத்தனை பேருடைய இதுவும். படம் பார்த்த அத்தனை பேரும் நாளைக்கு படம் ரிலீஸ் ஆனாலுமே கண்டிப்பா தமிழக மக்கள் இந்த படத்தை பத்தி பெருமையா பேசிக்குவாங்க. இன்னும் சொல்லிச்சுன்னா அப்பே சொல்ற போது படம் வந்து இந்த காலகட்டத்துக்கு தேவையான நாம் எல்லோரும் ஒன்று, நாம் எல்லாம் வந்து மனப்பூர்வமா எல்லாரும் மனிதர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கருத்தை மிக சிறந்த முறையில யாருடைய மனசு கொஞ்சம் கூட புண்படாம எல்லாரும் வந்து சந்தோஷமா ஏத்துக்கக்கூடிய ஒரு கருத்துள்ள ஒரு படமா டைரக்டர் கொடுத்திருக்காரு. தம்பி, உங்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்க வந்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு லைட்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இப்படி எடுங்க. ஒரு பாவ மன்னிப்பு மாதிரி, ஒரு பாவ பிரிவினை மாதிரி, எந்த விதமான மதம், இனம், மொழி, ஜாதி அதெல்லாம் எதுவுமே இல்லாம மனிதாபிமானத்தை காட்டக்கூடிய ஒரு சிறந்த படத்தை கொடுத்திருக்கிறீங்க. அது வந்து என்னுடைய தம்பி லலித் இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. அப்படிப்பட்ட இந்த படம் தமிழ்நாட்டினுடைய பேசப்படக்கூடிய ஒரு பெரிய படமா அமையும். இந்த படத்தினுடைய வெற்றிக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.